ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி கண்டிப்பாக மிஸ் ஆகாதுங்க. இந்தியாவை ஆஸ்திரேலியா கண்டிப்பாக வீழ்த்தும், அதுவும் 3-1ன்னு சொல்லிட்டு தொடரை கண்டிப்பாக வீழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் மற்றும் கேப்டனான ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணி டெஸ்ட் சீரிஸ் வராதுக்கு முன்னே கொஞ்சம் சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, எப்போ தான் இந்த இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஐசிசி விட்டாங்களோ அதுலேருந்து இவங்க பேசுகிறது, அவங்க பேசுகிறது, ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர் பேசுகிறது, இந்தியா முன்னாள் வீரர் பேசுகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சையான பேச்சுகள் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கி பாண்டிங் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த வாட்டி ஆஸ்திரேலியா இந்தியாவை மிஸ் பண்ணாது. ஏன்னா கடந்த ஒரு 10 வருஷமாக இது வரைக்கும் ஆஸ்திரேலியா அணி இந்தியாவை தொடர வெல்லன்றது நினைக்கும் போது ரொம்பவே அதிசயமாக இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியா ஒரு தரமான அணி, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மோசமான ரெக்கார்டு வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இந்தியாவும் வலுவான அணி, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால் இத்தனை வருஷம் மிஸ் ஆகிடுச்சு, கண்டிப்பாக இந்த வாட்டி ஆஸ்திரேலியா மிஸ் பண்ண மாட்டாங்க. 3-1ன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்தியாவை வீழ்த்துவாங்க, தொடர வீழ்த்துவாங்க. நான் எப்போவுமே ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக பேச மாட்டேன். எப்போவுமே நான் ஒரு ஆஸ்திரேலியனுக்கு ஃபேவராக மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல நம்ம ரிக்கி பாண்டிங். ஓகே ரிக்கி பாண்டிங், நீங்கள் சொல்கிறது ஆஸ்திரேலியா பற்றி தான் நல்லா பேசுவீங்க. ஓகே, பட் களத்தில் அங்கே யார் ஆடுறாங்களோ அவங்க தான் கப்பு, ஓகேவா? நம்ம இந்திய அணி கண்டிப்பாக இதுக்குன்னே போயிட்டு அடிக்கணுங்க ஆஸ்திரேலியாவை. ஏன்னு கேட்டிங்கன்னா வெறும் ஆஸ்திரேலியா சீரீஸு பகை அப்படின்றது ஒரு போட்டி தவிர்த்து ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு உள்ளே போனோன்னா, டாப் 2ல் போயிட்டு ஃபைனலுக்கு போனோன்னா கண்டிப்பாக இந்த போட்டி ஆஸ்திரேலியா தொடர வென்றால் மட்டும்தான் அது பாசிபிளாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ரொம்பவே சவாலாக எதிர்கொள்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க. நல்லா இருக்குங்க மேட்ச். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் போயிட்டு இந்தியா விளையாடுறாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிஷன், டிஃப்ரெண்ட் போலிங் அட்டாக். நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அஸ்வின் ஜடேஜா முச்சு போட்டுருவாங்க, டீமை ஸ்வைட்டி சாப்பிட்ருவாங்க. பட் ஆஸ்திரேலியாவுக்கு போனால் ஃபாஸ்ட் போலிங் கண்டிஷனு, கண்டிப்பாக அஸ்வின் இல்லை ஜடேஜா எதனா ஒரு ஸ்பின்னர் தான் இறப்பாங்க. ஃபாஸ்ட் போலிங் 4 பேர் இருப்பாங்க. அப்போ சிராஜ், நம்ம பும்ரா, ஷமி சொல்லிட்டு நல்ல ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு ஆஸ்திரேலியா வீழ்த்தத்துக்கு. பார்க்கலாம், ஹர்திக் பாண்டியா அவர் கம்பேக் கொடுக்குறாராம் பார்க்கணும் டெஸ்ட் போட்டியில். அதனால் நம்ம இந்த துலீப் டிராஃபி நடக்குது, இதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அணி, எந்த அணிலேருந்து எந்த இளம் வீரர்கள் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக அடுத்த வாரம் பங்களாதேஷ் சீரீஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து சீரீஸு, அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா சீரீஸ், ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்தியா போகிறதுக்குள்ளே 10 டெஸ்ட் போட்டி விளையாடுறாங்க. அதனால் 10ல் குறைஞ்சபட்சம் ஒரு 8 ஜெயிச்சா மட்டும்தான் அதிகாரபூர்வமாக நம்ம ஃபைனலுக்கு போகிறதா தகவல் வந்திருக்கு. அதனால் இப்போதைக்கு அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போகிறதுக்கான பாயிண்ட்ஸ் டேபிள் முதல் இடத்துல இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். பட் 2வது இடத்துல ஆஸ்திரேலியா இருக்குது, 3வது இடத்துல நியூசிலாந்து இருக்குது. அதனால் அடுத்தடுத்து சின்ன புள்ளி டிஃப்ரென்ஸில் தான் இருக்காங்க. அதனால் ஒவ்வொரு போட்டி நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு போட்டி ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம ஃபைனலுக்கு போக முடியும். நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தொடர யார் வெல்லுவாங்க? ரிக்கி பாண்டிங் சொன்ன மாரி ஆஸ்திரேலியா தான் வெல்லுமா வெல்லாது? அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.